ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு 2 ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. போட்டோ கழட்டலாமா? எதுக்குதா? இன்னொரு புது வாங்கி தரேன்டா. இன்னொரு பேண்ட் உனக்கு. மா என்னமா இன்னொரு புது பேண்ட்ன்றா? டேய் அவனுக்கு நீ கல்யாணம்டா. இந்த வேர்டு நோட் பண்ணீங்களா? சுன்னத் கல்யாணம் அந்த சாச்சா சூச்சு கட் பண்ண வரான்டா. சூச்சு வராம கட் பண்ணுவாங்க. அந்த பேஜ்ல போற வரான்டா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்த ஒவ்வொரு பையனுக்குமே நடக்கும். ஒரு 1, 2, 3 இயர்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்னே சொல்லலாம். ஆக்சுவலாக சர்க்கம்சிஷன் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் எப்படி இதை சொல்லுவாங்கன்னா சுன்னத் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஆக்சுவலாக சுன்னத்னா என்னென்னா இது வந்து வே ஆஃப் லைஃப்னு அர்த்தம். இது வந்து நம்ம வே ஆஃப் லைஃப்ல ஏதோ ஒரு பார்ட்டாக பண்ணுறனால சுன்னத்துன்னு சொல்லி ப்ராப்ளம் ஆகி அதோட இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண அளவுக்கு எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு விருந்து வச்சு ஸ்வீட்டு கொடுத்து இது பண்ணுறனால அதோட சேர்த்து கல்யாணங்கிற வேர்டையும் அட்டாச் பண்ணி சுன்னத் கல்யாணம்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபன்னாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம், அப்படியே என்னடா உனக்கு சுன்னத் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி ஜெலஸும் ஆகும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வர ரிலேட்டிவ்ஸ்லாம் காசுலாம் கொடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியே நடக்கும். ஸோ இதெல்லாம் ஃபன்னாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து படிக்கும்போது தான் தெரியுது அதோட யூஸு. ஏன்னா வந்து சர்ஜரி பெய்லி புக்கில் வந்து கார்சினோமா பீனிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த சர்க்கம்சிஷன் சொல்லி அது பண்ணுறனால கார்சினோமா, அதாவது பீனிஸில் வரக்கூடிய கேன்சருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ப்ரிவென்ஷனாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்க மெடிக்கல் பெனிஃபிட் தெரிஞ்செல்லாம் பண்ணல. இது வந்து ஒரு வே ஆஃப் லைஃபாக 1500 years ago பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதோடைய மெடிக்கல் பெனிஃபிட்டும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு கேன்சர் ப்ரிவென்டிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜராக இருக்கும்போது ஏன் வந்து இதை எல்லாருமே இதை டிஃபால்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் இதில் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு நார்மல் பீப்புள் சொல்கிறேன், உங்கள் மேலே உள்ள ஸ்கின்னை எடுத்துடுறனால நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்கின்னை இருக்கிறனால தான் உள்ள கார்சினோஜெனிக்காக நிறைய ஏஜென்ட்ஸ் போய் அக்குமுலேட் ஆகிறனால ஒரு போதுமான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கிடைக்கும் கார்சினோமா உருவாக்குறதுக்கு. ஸோ அதை நம்ம அந்த ஸ்கின்னை தூக்கிட்டோன்னா அந்த கண்டிஷன்ஸே ப்ரிவெண்ட் ஆகி கார்சினோஜெனிக்கான எந்த ஏஜென்ட் வராது. புக்கில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனே இது ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெய்லியில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெத்தட் தான் சர்க்கம்சிஷன். ஸோ அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.